கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சுகமாயிருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமது தியானத்திற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அருமையான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை பாருங்கள். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையில் அநேக வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதில் விசேஷமாக பிறவி குருடர்களுக்கு அவர் பார்வை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பார்க்க முடியாமல் இருந்த குருடர்களை அவர் தொட்டு சுகமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவேளை அவர் வாழ்ந்த காலத்தில் பல குருடர்களை சுகமாக்கினார். ஆனால் இன்றைக்கு நமது மத்தியிலே அவர் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு சுகம் கொடுக்கிறாரா என்கிற ஒரு கேள்வி தேவ பிள்ளைகளுக்குள் இருக்கிறது. பிரியமானவர்களே, என்னை கொண்டும் என் ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் ஒரு வாலிப மகனுக்கு பார்வை கொடுத்ததை என்னால் மிக திட்டமாய் சொல்ல முடியும். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்படியானால் அந்த ஆண்டவர் இன்றைக்கும் நமக்குள் கிரியை செய்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு விசை எரிகோ பட்டணத்தை நோக்கி அவர் பிரயாணப்படுகிறார். எரிகோ பட்டணத்தில் ஊழியம் செய்தாக வேண்டும். அந்த எரிகோ பட்டணத்தை நோக்கி பிரயாணப்படுகிற இயேசு கிறிஸ்து வழியிலே இருந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு மனிதன் அவரை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். அப்படி கூப்பிடுகிறவனுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் நின்று அவனை தம்மிடத்தில் வரும்படி அழைத்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? நல்ல கவனிங்க, அவன் கூப்பிடுகிறான், இயேசுவேன்னு கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுகிறான். ஆகவே இயேசு நின்று அவனை அழைத்து, ஏனப்பா என்னை கூப்பிட்டாய், நான் உனக்கு என்ன செய்யட்டும் என்று கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் பார்வை அடைய வேண்டும். பாருங்க, குருடனாக இருக்கிற அவன் என் கண்களை திறக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து 2 வார்த்தை சொல்லுகிறார். ஒன்று, நீ பார்வை அடைவாயாக என்று சொல்லுகிறார். இரண்டாவது, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, அவனுக்குள் விசுவாசம் இருக்கிறதுனால்தான் இயேசுவை கூப்பிட்டால் அவர் என் கண்களை குணமாக்குவார், இயேசுவை கூப்பிட்டால் நானும் பார்வை பெற்றுக்கொள்வேன். இந்த ஒரு சிறு விசுவாசம்தான் அவனை இயேசுவை சத்தமிட்டு கூப்பிட பண்ணிட்டு. எத்தனையோ ஜெப கூட்டங்களுக்கு போகிறோம், ஊழியக்காரங்க நம்ம மேலே கை வச்சு ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் சிலர் வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன், கூட்டமாக இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் காத்து நிற்கிறதுக்கு மாச்சப்பட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. வாலண்டியர்ஸ் கேட்பாங்க, நின்று ஜோ பண்ணிட்டு போகலாம்பாங்க. அவங்க சொல்கிறாங்க, கூட்டமாக இருக்குது, ரொம்ப நேரம் நிற்கணும், நேரம் ஆயிடுச்சு, போகிறேன். அப்போ பாருங்கள், அவங்களுக்கு என்ன இல்லைன்னா விசுவாசம் இல்லை. ஒரு பலவீனத்தில் இருக்காங்க, ஒரு போராட்டத்தில் இருக்காங்க, ஒரு அற்புதத்துக்கு காத்திருக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் விசுவாசத்தோடு வெயிட் பண்ணி காத்திருந்து ஜெபித்துட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. அப்படி ஜெபம் பண்ண உடனே விடுதலை கிடைச்சிரியா போகுது அப்படின்னு போகிறவங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் விடுதலை இல்லாமல் இருக்கிறத நான் பார்க்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவர்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறதோ அவர்கள் ஒரு கூட்டத்தில் 2 கூட்டத்தில் ஜெபித்து விடுதலை கிடைக்கலனாலும் 3வது கூட்டத்தில் ஜெபித்து விடுதலை பெற்றுக்கொண்டு இருக்கிறதையும் நான் பார்க்கிறேன். ஒரு விசை என் மனைவியினுடைய அக்கா வீட்டுக்கு சென்றிருந்தேன். 9ஆம் வகுப்பு படிக்கிற அவங்களுடைய மகன் ஒரு பெரிய கண்ணாடி போட்டிருந்தான், சோடாபுட்டி கண்ணாடி மாதிரி ஒரு பெரிய கண்ணாடி போட்டிருந்தான். அப்போது என்னுடைய மனைவியின் அக்கா சொன்னாங்க, அதான் தம்பிக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, அவன் போட்டிருக்கிற கண்ணாடி அந்த லென்ஸினுடைய குவாலிட்டி அந்த தரம் இழந்துட்டு அதனால் அவனுக்கு கண்ணில் பார்க்கும்போது மங்களாக தெரியுதுன்னு சொல்கிறான். ஸோ வேறு கண்ணாடி மாற்றணும், வேறு கண்ணாடி மாற்றுறதுக்கு குறைஞ்சது 2000 ரூபா வேணும், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், தற்செயலாக பேசி கொண்டு இருக்கும்போது சொன்னேன், வாடா, நீ எதுக்கு வருஷம் கண்ணாடி மாற்றிட்டு இருக்கா, நான் சித்தப்பா ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் உனக்கு சுகம் தருவார். பாருங்கள், அந்த கண்ணாடி எடுத்து வச்சுட்டு அந்த பையனுக்காக தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறேன். நான் ஜெபிக்கும்போது என் மனைவியினுடைய அக்கா அவங்க சொல்கிறாங்க, கண்ணாடி வாங்க பணம் வேணும்னு ஜெபம் பண்ண சொன்னால் நீங்கள் அவனுக்கு பார்வை கிடைக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே. பாருங்கள், அவங்க தாய்க்கு விசுவாசம் இல்லை. அப்போ நான் சொன்னேன், சும்மா இருமா, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பவும் சொல்கிறாங்க, எடா சித்தப்பா ஜெபம் பண்ணிட்டு போன உடனே கண்ணாடி எடுத்து பத்திரமா வச்சுக்கடா அப்படிங்கிறாங்க. நான் பார்த்தேன், அந்த நேரத்தில் ஏன் அப்படி செஞ்சேன்னு தெரியல, அவன் கண்ணாடியை வாங்கி 2ஆக உடச்சி போட்டேன்.
அவன் கண்ணாடியை ரெண்டாக உடைச்சி போட்டுட்டு அவன் தலையில் கை வச்சு, இனிமேல் நீ கண்ணாடி போட மாட்டா, கர்த்தர் உன்னை சுகமாக்குறார், பூரண குணம் உனக்கு உண்டாகுது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அடுத்த நாள் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அன்றைக்கி நான் கண்ணாடியை உடைச்சி போடும்பொழுது அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க, கொஞ்சம் கோபத்தில் திட்டுனாங்க. ஆனால் அடுத்த நாள் ஃபோன் பண்ணாங்க, அத்தான் தம்பி பார்வை நல்லா தெரியுதுன்னு சொல்கிறான், ரொம்ப தேங்க்ஸ் தான் அப்படின்னாங்க. இப்போ கவனித்து பாருங்கள், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அந்த பையன் கிட்டத்தட்ட 1ஆம் வகுப்பு படிக்கிறதுலேருந்து 9ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் கண்ணாடி போட்டு இருந்தவன். இன்றைக்கு கண்ணாடி இல்லாமல் கர்த்தர் அவனுக்கு ஒரு பார்வை கொடுத்தார். ஏன் உங்களுக்கு கர்த்தர் பார்வை தர மாட்டார்? நீங்களும் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கண்களிலும் தெளிவான பார்வையை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கண்களில் இருக்கிற எல்லா பார்வை குறைபாடுகளையும் அவர் மாற்றுவார். கிட்ட பார்வையோ, தூர பார்வையோ, மங்கலாக இருக்கிறதோ, பொடியெழுத்து வாசிக்க முடியாததோ, ஒருவேளை கண்ணாடி போடாததுனால தலைவலி வருகிறதோ, எல்லா விதமான தீமைக்கும் விலக்கி ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தருவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை பொழுதில் உமது பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். நீர் பார்வை கொடுக்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் பார்வை கொடுக்கிறவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வேதத்தில் எத்தனையோ பார்வை இல்லாதவர்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து சுகமாக்கினரே. இப்பொழுதும் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உமது பிள்ளைகளில் யாருடைய பார்வையெல்லாம் குறைபாடு உள்ளதாக இருக்கிறதோ, கண் தெரியாமல் இருக்கிறதோ, கர்த்தர் அவர்களை தொட்டு குணமாக்குவீராக. பிறவி குருடனை சுகமாக்குகிற கர்த்தர் ஆண்டவரே அரைகுறை பார்வையோடு இருக்கிறவர்களையும் தொட்டு சுகமாக்கும்படி ஜெபிக்கிறேன். பிறவி குருடர்களுக்கும் இந்த நேரத்தில் பார்வை வரட்டும். கண்ணாடி போட்டு தலைவலி வருகிறவர்களுக்கும் இப்பொழுது தெய்வீக சுகம் உண்டாகட்டும். உங்கள் வல்லமை அவர்களை தொடட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உங்கள் கிருபை அவர்களை தாங்கட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.